ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி கலெக்ஷன். அதாவது ஒயிட் கலர் செம்பருத்தி. இது வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும். நிறைய மொட்டுக்கள் பிடிச்சி நல்லா செடி 2-3 களைகளாக பிரிஞ்சு நல்லா வளர்ந்துருக்கு. இதோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வாங்கின உடனே நல்லா ஓரளவு பிக்கப் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் மழை நேரத்தில் வாங்கி வச்சதுனால ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இது கூட ஒரு எல்லோ வாங்கினேன். எல்லோ ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது. ஆனால் எல்லோவில் 2-3 களை வந்ததில் 2-3 களை போயிடுச்சு. சாரி, இது எல்லோ இல்லை, சிவப்பு கலர் செம்பருத்தி ஹைப்ரிடு. அதுக்கு அடுத்தாப்புல இது மேலே ஹைட்டாக ஒரு 6 அடிக்கு போயிருக்கிறது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இந்த ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இந்த செடி பெரிய மரமாகவே ஆயிடுச்சு. வாட்டர் கேன் அறுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ ஏகப்பட்ட மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சீசனுங்கிறதுனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பெரிய மரமாகவே ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலேயே இருக்கும். ஒரு 10 மொட்டுக்களாவது இந்த செடியில் இருக்குது. பாருங்கள் ஹைட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. நல்ல தண்டுலாம் நல்ல தடிமனாக ஆகிட்டு மரம் மாதிரியே ஆயிடுச்சு. பரவாயில்ல, அங்கேருந்து கொண்டு வந்த செடிகளில் இது கொஞ்சம் பழச்சி இப்போ பூக்களும் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி 2 பூ 3 பூ கிட்ட பூத்துக்கிட்டே இருக்குது. ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி நல்லாயிருக்கு. இதோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய செடி தான், நாட்டு செம்பருத்தின்னு வாங்கி ஆன்லைனில் வாங்கினதில் மாறி வந்துருச்சு. ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. பூக்கள் அறுவடையும் நல்லா கிடச்சிட்ருக்கு. இது கத்திரி செடி. கத்திரி செடியில் இது வெள்ளை கத்திரின்னு வாங்கினது. ஆனால் வைலட் கத்திரி போல் அந்த இலையிலையே நல்லா அந்த பேட்டர்ன் தெரியுது பாருங்கள், கலர். இப்போ மொட்டும் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மொட்டை அப்படி வைலட் கலரில் இருக்குது, நல்ல டார்க் வைலட் கலரில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது வாங்கி வச்சு ஒரு 20 நாள் இருக்கும். அதுக்குள்ளே நல்லா ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. நாத்தா வாங்கி வச்சது தான் டக்குன்னு இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காமிக்கிறேன் பாருங்கள், அதில் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. மடமடான்னு வளர்ந்துருச்சு. நான் இடையில மண்புழு உரம் அப்புறம் அந்த சாம்பல்லாம் போட்டேன்.